ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கடாயில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட சிறிதளவு ஜீரகம், சிறிதளவு சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே 2 நறுக்கின தக்காளியை அதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு சிறிதளவு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வந்து வந்துடும். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்தோடனே நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோடு சேர்த்துக்கணும். 3/4 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான மசாலா பொருளெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உப்போட அளவை செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பை சேர்த்துக்கோங்க. சிறிதளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வேக விட்டிங்கன்னா கறியெல்லாம் நல்லா வெந்து பஞ்சு போல் வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இடையில கலந்து விடுங்க. இந்த சிக்கன் குழம்பை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், நான் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக சிறிதளவு மல்லி புதினா இலைகளை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். Thank you for watching.